எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளையில கொண்டு போய் எதா இருந்தாலும் பண்ணுவேன் சார். அது வரைக்கும் என் பிள்ளைய வாங்க மாட்டேன். அவனை சுட்டு கொன்னாதான். அழாத, நீ அவமானப்படாத. அந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அங்க உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பானாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். யாரோ 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொட்டுருவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைய தான் தலை குனிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை குனிஞ்சு போவான். ஐயா, யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானுட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகளில் ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு? என கடும் சட்டம், பொது வெளியில தூக்கல போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கலப்புறீங்க? நீங்க அண்ணன் வந்தவன நீங்க பாட்டுக்கு ராத்திரில தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பார்ப்போம். நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில ஒரு பெண் நள்ளிரவுல பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளைய தொட்டான், இடிச்சான், கேலி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது அது ஒரு ராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியா அவன் தெரியும். உட்கார்ந்துட்டான் தொடம. அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, அவமானப்படாத. இவனை இந்த மாதிரி பிள்ளை பெற்றதுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன்